இந்த கோலத்திலே வந்திருக்கிறாய்? ஏன் இந்த கோலத்திலே வந்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத முகம், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கின்ற முகம், தாடியை மலிக்கக்கூடிய முகம். ஏன் இந்த கோலத்திலே வந்திருக்கிறார்? அவர் சொன்னார், என் நாட்டிலே என் எஜமானர் எனக்கு கட்டளையிட்டார் இப்படி செய்ய வேண்டும் என்று. அதனால் தான் மீசையை வளர்த்திருக்கிறேன், தாடியை கத்தரித்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாடியை பிடித்து சொன்னார்கள், என் எஜமானன் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் தாடியை வளர்த்து மீசையை கத்தரிக்கும்படி. யா அல்லாஹ், சுன்னா விட்டாலுங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கரண்டைக்கு மேலே உங்களுடைய ஆடைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள், அந்த ஆடை நரகத்திலே இருக்கும். சுன்னத்து தானே. யாராவது பார்த்தால் என்ன பிச்சைக்காரர் மாதிரி நடந்து செல்லுகிறான், என்ன இப்படிப்பட்ட கோலத்திலே கரண்டைக்கு மேலே ஆடைகளை உயர்த்தி நடந்து செல்கிறான் என்று கேலி செய்வார்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூதரை பின்பற்றியவர்களின் வரலாற்று சுவடுகளை பாருங்கள். மரண படுக்கையிலே இருக்கிறார்கள், மரணப்படுக்கை, சக்கரத்துடைய ஹாலத். அதுவும் அபூ லூலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு குடல்கள் வெளியே வந்து இரத்தங்கள் கொட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு தோழர் வந்தார்கள், புகழ்ந்தார்கள் உமர் அவர்களை. ஆட்சி செய்தீர்கள், நிர்வகித்தீர்கள் நேர்மையாக, நீதியாக என்று புகழ்ந்து கொண்டே சென்றார்கள். உமர் அவர்கள் மயக்க நிலையிலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த தோழர் சிறிய நேரம் தூரம் சென்றார். ஃபருத்தூஹு அலைய, அவர் என் இடத்திலே நீங்கள் மறுபடியும் அழைத்து வாருங்கள். என்ன சொல்ல போகிறார்கள் உமர் அவர்கள்? மரண படுக்கையிலே என்ன சொல்ல போகிறார்கள்? தோழரே, உன்னுடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள், உயர்த்திக்கொள். மரணப்படுக்கை.